ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி டயட் பண்ணுறதால கருவேப்பிலை ஜூஸ் குடிக்க போகிறேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி குடிங்க. டயட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு பிடி அளவு பாருங்கள், ஒரு பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி டெய்லி குடிச்சு வரும்போது எங்களோட உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் போய் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை நீங்கள் டெய்லி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை ஜூஸ் குடிக்க போகிறேன். வாங்க நாங்கள் இதை அரைச்செடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுத்து வருவோம். ஒரு பிடி அளவு கருவேப்பிலை எடுங்க. நான் ஒரு பிடி அளவு எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து நாங்கள் அரைச்சிட்டு வருவோம். நாங்கள் அரைச்சிட்டு வருவோம். வாங்க பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வருவோம். வாங்க, இதால் ஒரு கிளாஸ் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். இதால் தான் அளவு எடுத்துருக்கேன். வாங்க ஊற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வடிச்செடுப்போம். வாங்க வடிச்செடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஜூஸ் ரெடி, வடிச்செடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கருவேப்பிலை ஜூஸ் ரெடி. இதை மாதிரி நீங்களும் செய்து குடிங்க. இப்படி குடிக்கிறதால உடம்பு குறையும். அடுத்து கொலஸ்ட்ரால் வராது. அடுத்து ஸ்கின் நல்ல ஒயிட்னிங் வரும், பிம்பிள் வராது. எல்லாத்துக்குமே நல்ல முடி வளரும். முடி நல்ல கருகர நீளமாக அடர்த்தியாக வளரும். அதனால் இது வெயிட் லாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும் கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறதால. அதனால் டெய்லி ஒரு 10 மணி போல் இந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க. எல்லோரும் குடிக்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் சந்திக்கலாம். பாய்.